ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கேனா மதுரையில் இருக்க மதுரை ஹெரிட்டேஜ் ரெசார்ட், அதை பற்றின வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசார்ட் செக்கிங் 2 o'clock தான். நாங்கள் 12 o'clock மதுரை ரீச் ஆகிட்டோம். அதனால் நாங்கள் டாடி ஆறுமுகம் சமையலில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் போயிருந்தோம். இங்கே 12:30 தான் ஃபுட்டு வரும்னு சொன்னாங்க. நாங்கள் 12க்கே இங்கே ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு யாருமே இல்லைன்னு நினச்சி போனோம். பார்த்தா 12:30க்கு கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. உள்ளே உட்காந்து ஃபுல்லாகிடுச்சு. வெளியிலே லைன் நின்றுட்டு இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. ஆனால் அவரை பார்க்குறக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவர் வீக்கெண்ட் தான் வருவாராமா. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வருவாராமா. நாங்கள் ஃப்ரைடே போனங்காட்டி அவரை பார்க்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணோம். அடுத்து மட்டன் லெக்கும் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இங்கே 20க்கு மேலே டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எல்லா டிஷ்ஷும் சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட்டோட பார்க்கிங் வந்தாச்சு. கார் நிறுத்திட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போனோம். உள்ளே போனதும் சானிடைஸ் பண்ண சொன்னாங்க. அடுத்து ரெசார்ட் உள்ள என்ட்ரு ஆனதுமே பப்ளிக் பூல் வியூ இருந்துச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. கோவிலில் இருக்க தெப்பக்குளம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதோட அமைப்பு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ட்ரெடிஷ்னலாக இருக்குது. கோவிலுங்கிறதுனால இங்கே பூலில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. சும்மா போய் நின்று ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. நாங்கள் 2 ஃபேமிலி போயிருந்தோம். மாமாவோட தங்கச்சி ஃபேமிலியும் நாங்களும் போயிருந்தோம். குட்டீஸோடு எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் 2 விதமான ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரிசப்ஷன்லேருந்து இப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பழமையான பில்டிங். பாருங்கள், 1924 ஆன பில்டிங். பாருங்கள், ரூமுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோஃபா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இது பார்த்திங்கன்னா நார்மல் ரூம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்ததும் சோஃபா இருந்துச்சு. அடுத்து பெட் பார்த்திங்கன்னா நல்லா கிங் சைஸ் பெட், நல்லா பெருசாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து விளக்கு குளிச்சிருந்தாங்க. அதில் லைட் செட்டிங்கோடு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து டிவி இங்கே இருந்துச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அடுத்து இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. டீ காஃபி போடுறதுக்கு. அடுத்து வாட்டர் பாட்டில்ஸும் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா கண்ணாடி வச்சுருந்தாங்க. அடுத்து கபோர்டு கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அது கூடயே லாக்கரும் இருந்துச்சு, நம்ம ஜுவல்ஸ் பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து பாத்ரூம் உள்ள இந்த ஷாம்பு ஷோப்பெலாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வாஷ் பேஷன் இருந்துச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஷேவிங் மிரர் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஜூமில் தெரிஞ்சுது. நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம். காஜல் போடுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். அடுத்து ட்ரையர்னு கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2 விதமாக இருக்குது. அடுத்து இங்கே ஃபேன்லாம் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. மரத்தில் இந்த மாதிரி தூரி கட்டி விட்டுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே ஒரே குஷி ஆகிடுச்சு. நல்லா விளையாண்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா டைம் போகும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து லக்ஸுரி விழா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரூமில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரூமுக்கு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. உள்ளே போகலாம் வாங்க.
உள்ளே வந்ததும் இங்கே சோஃபா போட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு, குயிக்காக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரூம் சுற்றி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. வியூ சூப்பராக இருந்துச்சு. டிவி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே கிங் சைஸ் பெட்டும் அடுத்து எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி விளக்கு வச்சுருந்தாங்க, அந்த காலத்து விளக்கு, அதில் லைட் செட்டிங்கோடு வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. கீழேயே பார்த்திங்கன்னா ஃபோன் கொடுத்துருந்தாங்க, நம்பர்ஸ்லாம் இருந்தது, ரெஸ்டாரண்ட் நம்பர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, நம்ம வேணுன்னா கால் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்ட் மாட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ், ஒரு பொட்டி கொடுத்துருந்தாங்க, சந்திரமுகியில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இங்கே கபோர்டு இருந்துச்சு, கூடவே லாக்கரும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆள் உயர கண்ணாடி. அடுத்து இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்டாக டீ காஃபி போடுறதுக்கு அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. அதோட ரேட்டிங்ஸ்லாம் பக்கத்துலேயே இருந்துச்சு, நம்ம வேணுன்னா சாப்பிட்டு பே பண்ணிக்கலாம். ரூமோட எல்லா ஸ்க்ரீனும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், வியூ சூப்பராக இருந்தது. அடுத்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரூமை விடவே பெரிய சைஸாக இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி வாஷ் பேஷன் கொடுத்துருந்தாங்க, அடுத்து சோப் ஷாம்பூலாம் கொடுத்துருந்தாங்க. கூடவே இங்கேயும் ஷேவிங் மிரர் கொடுத்துருந்தாங்க, ட்ரையரும் இருந்துச்சு. இங்கேயும் ஃபேன் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் ட்ரை ஏரியா வெட் ஏரியா 2 விதமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினே, என்னென்னா ப்ரைவேட் பூல். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. 4 feet டெப்த்து, குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், பெரியவங்களும் குளிக்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஈவினிங் அப்படியே வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக கார்டன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் இருந்துச்சு. நைட் டின்னர் முடித்ததும் இங்கே ஒரு ட்ராயிங் மாஸ்டர் இருந்தார், குழந்தைங்கள வரைஞ்சி கொடுத்தாரு. ரொம்ப சீக்கிரமாக வரைஞ்சி கொடுத்துட்டாரு, 10 minutes வரைஞ்சிட்டாரு. அப்படியே பாப்பாவை அச்சசல் வரைஞ்சிட்டாரு. நீங்களே பாருங்கள், சூப்பராக வரைஞ்சிருந்தார். இவர் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாரு. அவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட ஆர்ட்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. மார்னிங் சைக்கிளிங் இருந்துச்சு, சைக்கிளிங் போனோம். அடுத்து ஜிம் இருந்துச்சு, மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வெளியிலேயே கேரம் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். 60 வகையான டிஷ்ஷஸ் இருந்துச்சு. என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் இருக்கவங்க மட்டும் வந்து சாப்பிடணுன்ட்டு இல்லை, வெளியில் இருந்தும் வந்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு தனியாக வே இருக்குது. எல்லா டிஷ்ஷஸும் சூப்பராக இருந்துச்சு.
அங்கே இருக்க செவ்வாய் முதற்கொண்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக தான் எல்லாருமே கும்பிடு போடுறாங்க. இல்லாத ஐட்டமே இல்லை, எல்லாமே இருந்தது. ஃப்ரூட்ஸ்லேருந்து இட்லி, தோசை, டீ, காஃபி, உப்புமா எல்லாமே இருந்துச்சு. தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா சூடாக ஊற்றி தராங்க. ஆம்லெட்டு, ரோஸ்ட்டு எல்லாமே பண்ணி தராங்க அப்பயே. நார்மல் ரூம் 6000 + GST வந்துச்சு. லக்ஸுரி வில்லா 9000 + GST வந்துச்சு. நல்லா இருந்தது ரெசார்ட்டு. நீங்களும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட. இந்த ரெசார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து தங்கியிருந்த விஐபி ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தாங்க பாருங்கள்.